பிதா, குமாரன், பரிசுத்தாவியுடைய புனித பேரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனித நத்தார்த்தின வழிபாட்டுக்கு வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய கிருபை இந்த வழிபாட்டுக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக நாங்கள் ஏசாயா இறைவாக்கினர் முன்னுரைத்தார். காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இம்மானுவேலே வாரும் வாரும். ஆசையாவது
கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இம்மானுவேலே வாரும் வாரும். சக்கரியா என்னும் குரு யோவானின் பிறப்புக்கு முன்னர் கூறியது, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இம்மானுவேலே வாரும் வாரும். நற்செய்தியாளர் யோவான் எழுதுகிறார், அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இம்மானுவேலே வாரும் வாரும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம் வாழ்வில் ஒரு புதிய வழியில் வருகிறார். கிறிஸ்து எனும் குழந்தையின் பிறப்பு நம்பிக்கையின் புதுப்பிப்பு. கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை அது நினைப்பூட்டுகிறது. ஒளிக்காக காத்திருங்கள், அது நெருங்கி வருகிறது. இம்மானுவேலே வாரும். இப்பொழுதும் கூட ஆவியானவரே எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி மன்றாடுவோமா? எங்கள் மனதின் விருப்பம், ரகசியம், எண்ணம் அனைத்தையும் அறிந்த கடவுளே, உம்முடைய தூய ஆவியால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். உம்மை முற்றாய் அன்பு செய்யவும், உமது புனித நாமத்தை பக்தியோடு வணங்குவோம். நமது ஆண்டவர் கிறிஸ்து மூலம் எனக்கு அருள் செய்யும். ஆமென். பாவ அறிக்கைக்கான அழைப்பு. நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்கவும், எமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும், நமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மகன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக தந்தறினார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளில் மாறாப்பற்றோடும் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கையை நாங்கள் மாறுத்திர ஜெபமாக ஏறெடுப்போம். கடவுளே, நீங்கள் எங்களை அறிவீர், எங்களை தேடுகிறீர். உம்மிடம் மறைப்பதற்கு எம்மிடம் ஏதும் இல்லை. நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒப்புக்கொள்கின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். நாம் கிறிஸ்துவுக்கு இடமளிக்காத போதும், அவரை நம் வாழ்வில் வரவேற்க தவறும் போதும், ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். அழிந்து போகும் விடயங்களை நாம் பின்தொடரும் பொழுதும், எமக்கு கிடைத்த கொடைகளை நாம் விரயம் செய்யும் பொழுதும், ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். நமக்கு மேலே சென்று விடுவார்கள் என நாம் எண்ணுபவர்களை புறம் தள்ளி அகற்றிவிடும் போது, ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். நீர் பிறந்த இடத்தை நாங்கள் தொற்றி நீக்கி கொண்டு சுத்தப்படுத்தியும், ஏழைகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை எமது நினைவுகளிலிருந்து அகற்றும் பொழுதும், ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் இனிமையான உறவுகளை பாடி அவருடைய அன்றாட பிரசனத்தை பற்றி சந்தோஷப்பட தவறும் போது, ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்மை மன்னித்து நம்மை குணப்படுத்தும். ஆவியும் மாம்சமும் பரிபூர்ணமாய் ஒன்றிணைந்த கிறிஸ்துவே, நாம் உம்மிடத்தில் திரும்புகின்றோம். நாங்கள் தீமை வழிகளை கைவிடுகின்றோம். உமது அன்பை உரிமை கோருகின்றோம். நாங்கள் முழுமையடைய வேண்டும் என விரும்புகின்றோம்.
நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல கடவுள் என் மீது கருணை காட்டி எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே உண்மையான ஒளியினால் இவ்விரவை பிரகாசமாக்கினீர். உலகின் மீதான அந்த ஒளியின் வெளிப்படுத்தலை அறிந்த நாங்கள் உமது அரசின் மாட்சி பிரகாசத்தை கண்டுகொள்ளும்படி எம்மை அழைத்து செல்லுமாறு உம்மோடும் தூய ஆவியானவருடனும் இணைந்து என்றென்றும் ஆட்சி செய்யும் எமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கன்னியாகிய மரியாளிடம் எம்முடைய இயல்பை எடுத்து பிறக்குமாறு நீர் உம்முடைய ஒரே பேரான மைந்தனை இதைப்போல் ஒத்த ஒரு காலத்தில் எமக்கு தந்தீர். உம்முடைய அருளினால் உமது பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்த நாங்கள் தினமும் உமது தூய ஆவியானவரினால் புதுப்பிக்கப்பட நீர் தாமே அருள் செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் இணைந்து என்றென்றும் ஆட்சி செய்யும் நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். ஆமேன். வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு வேத பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடக்கம் 7 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாய் சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும்
நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்க அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது ஆண்டவரின் திருவார்த்தை. பட்டத்து துறைமகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ ஜீவனின் ஆப்புமுதான் துக்கம் தீர்த்திடும் பானமுதான் ஆவல ஏழைகள் அடைத்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆவல ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் உள்ள நற்செய்தியை கேளுங்கள். ஆண்டவரே, உமக்கே மாட்சி உண்டாவதாக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார்,
அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. நாங்கள் மன்றாடுவோமாக. என் கண்மொழியும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிருப்பதாக. தூயாவியானவரே, நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம். ஆமென். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித நத்தார் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு பிறந்தார் என்ற செய்தி மகிழ்ச்சியான செய்திதான். ஆனாலும் இன்று நாங்கள் அந்த மகிழ்ச்சியை, அந்த நத்தார் தினத்தை வழக்கம் போல நாங்கள் பழக்கப்பட்டது போல கொண்டாட முடியாமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பக்கத்திலே துக்கத்தையும் கொடுக்கிறது. நத்தார் தாத்தாவை இம்முறை காண முடியவில்லை. வழக்கம் போல நாங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாய் கொண்டாடிய கிறிஸ்துமஸ், அதற்கு என்ன நடந்தது என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆம், இன்று நாங்கள் அதிகமாய் காணும் ஒரு உடை அலங்காரம் என்னவென்று சொன்னால், விதவிதமாக உடுத்திக் கொண்டிருக்கும் முகக்கவசமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பக்கத்திலே நிற்காதீர்கள், தூர விலகி நில்லுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகள் சர்வசாதாரணமாய் மாறிவிட்டது. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இவ்வாறான வார்த்தைகளை நாங்கள் கடந்த வருடத்திலே யாருக்காவது சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் கிட்ட வர வேண்டாம், பக்கத்தில் நிற்க வேண்டாம், தூர விலகி நில்லுங்கள் என்ற வார்த்தைகள் சர்வசாதாரணமாய் மாறி எங்களை ஒரு புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே நான் மீண்டும் ஒரு முறையாக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்டால் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? இது ஒரு சிக்கலான கேள்விதான். ஏனென்றால் இந்த கோவிட் வைரஸினுடைய தாக்கமானது நாளுக்கு நாள் கொடூரமாய் பரவி வருவதை பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளத்திலே பயம். நாங்கள் கலங்கி போய் இருக்கிறோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அதன் இறுக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஆண்டவர் எங்கள் முன்னிலே காட்சி அளித்து, உங்களுக்கு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், எங்களில் அநேகர் இந்த
கொரோனா தொல்லையிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஏக்கத்தோடு சொல்லுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், இந்த வேத வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வார்த்தை, இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதே போல இன்று வாசிக்க நற்செய்தி வாசகத்திலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று தூய யோவான் நற்செய்தியிலே நாங்கள் காண்கிறோம். ஆம், இருள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் புனித நத்தார் தினத்தின் செய்தியானது அந்த இருள் நீங்கும், அந்த இருளை மேற்கொள்ளும் ஒரு கடவுளை குறித்ததாய் இருக்கிறது. நாங்கள் நத்தார் தின நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதும் நத்தார் தினத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதும் சில வேளையிலே நாங்கள் அன்றைய இயேசு சுவாமி பிறந்த அந்த முதலாவது நத்தார் தினத்திலே எவ்வளவு அதிகமாய் குளிர் இருந்திருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இல்லாவிட்டால் நாங்கள் இயேசு வாழ்ந்த பலஸ்தீனா பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்தால் இயேசுவானவர் பிறந்த இடம் இதுவாய்த்தான் இருந்திருக்கும் என்றெல்லாம் நாங்கள் ஆவலாய் போய் பார்க்கக்கூடும். இவ்வாறு நாங்கள் வினவும் அதே வேளையிலே அன்று இயேசு சுவாமி பிறந்த பொழுது யூத மக்கள் எந்த சமூக, அரசியல், பொருளாதார சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வினவினால் அதற்கு இல்லாவிட்டால் அதன் பதிலை நாங்கள் இன்று மிகவும் இலேசாக புரிந்து கொள்ளலாம். ஏன் தெரியுமா? அவர்களும் நாங்கள் இன்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஒரு பயத்திலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் எவ்வாறு இப்பொழுது இருக்கிறோமோ அவ்வாறே அவர்கள் இருந்தார். ரோம ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தை இழந்தவர்களாக, மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, பயத்தோடு, சோகத்தோடு இந்த இருள் எப்பொழுது எங்களை விட்டு நீங்கும் என்ற இயக்கத்தோடு இருந்த ஒரு சமூகமாய் யூத சமூகம் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த யூத சமூகத்துக்குள்ளே பெண்களை, பிள்ளைகளை, ஏழைகளை கிட்ட வர வேண்டாம், தூரமாய் நில்லுங்கள் என்று தூர விலக்கி வைத்த ஒரு சமூகமாகவும், அதுக்குள்ளே போராடி கொண்டிருந்த மக்கள் ஒரு பிரிவினரும் இருந்த ஒரு சமூகமாகவே நாங்கள் காண்கிறோம். இதிலே நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இல்லாவிட்டால் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட இரு சூழ்ந்த சூழ்நிலையிலே அந்த வரலாற்றுக்குள்ளே இயேசு என்ற பாலகனுக்கூடாய் ஆண்டவர் கடவுள் ஊடுருவுகிறார். வரலாற்றுக்குள்ளாய் ஊடுருவுகிற இறைவனாய் எங்கள் இறைவன் இருக்கிறார். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக இறங்கி வருகிற கடவுளாக எங்கள் இறைவன் இருக்கிறார். இது எங்களுக்கு நம்பிக்கையின் செய்தியாயிருக்கு. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போனால், எங்களை சுற்றி எந்த அந்தகாரம் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துமஸின் செய்தி என்ன தெரியுமா? கடவுள் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் இறங்கி எங்களோடு வருகிறார். ஏனென்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூறுகிறது, அவருடைய பேர் இம்மானுவேல் எனப்படும். அதற்கு அர்த்தம் இறைவன் எங்களோடு இருக்கிறார் என்பதுதான். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறந்த நேரத்திலே காபிரியல் தூதன்
மரியாவை சந்தித்த பொழுதும், ஏழை மெய்ப்பர்களை சந்தித்த பொழுதும் அவன் முதலாவதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்பட வேண்டாம். சில வேளை எனக்குள்ளே ஒரு ஆழ்ந்த உணர்வு வருகிறது. இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்துமஸை இவ்வாறாக கொண்டாடினாலும் 2021 நாங்கள் சந்தோஷமாய் மீண்டும் கிறிஸ்துமஸை கொண்டாட கடவுள் எங்களுக்கு வழி வகுப்பார். இந்த கொரோனா எங்களை விட்டு அகன்று போய்விடும் என்ற நம்பிக்கையான உணர்வு எனக்குள்ளே வருகிறது. ஆனாலும் கூட அவ்வாறான உணர்வுகள் வரும் பொழுதும் எங்களுக்கு செய்திகள் வாயிலாகவும் நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் வாசிக்கிற செய்தியோ அதுக்கு மாறுபட்டதா இருக்கிறது. இந்த கொரோனா இன்னும் தீவிரமாய் இந்த உலகத்துக்குள்ளே வருகிறது என்ற பயங்கரமான செய்தியை தான் நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் என் மனதுக்குள்ளே ஒரு உணர்வு, அந்த உணர்வு இந்த கொரோனாவை இறைவன் 2021 இந்த உலகத்தை விட்டு, எங்களுடைய தேசத்தை விட்டும் எடுத்து போடுவார், விடுதலை செய்வார் என்று சொல்லி. மற்றைய செய்திகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நாங்கள் கேட்கிற செய்திகள் சில வேளையில எங்களை கலக்கத்திலே கொண்டு போகிற செய்தியாயிருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 17:20 கடுகளவு விசுவாசம் இருந்தால் நாங்கள் மலைகளை நோக்கி நீங்கள் பெயர்ந்து ஆழத்திலே கடலிலே விழுங்கள் என்று சொன்னார். அவ்வாறு அது நடைபெறும் என்று சொல்லிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா? ஆகவே நாங்கள் விசுவாசிப்போம், இயேசுவுக்குள்ளாய் விசுவாசிப்போம். ஆண்டவரே 2021 எங்களுக்கு ஒரு விடுதலையின் வாண்டுமாய் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்வோம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த போராட்டமாய் இருந்தாலும் இறைவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற செய்தியை தான் நாங்கள் கிறிஸ்துமஸ் தினத்திலே நாங்கள் காணுகிறோம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எல்லா போராட்டங்களின் மத்தியிலும், எங்கள் குடும்பமாயிருக்கலாம், சமூகமாயிருக்கலாம், நாங்கள் தனிப்பட்ட ரீதியாயிருக்கலாம், இறைவன் எங்களை விட்டு விலகி போவதில்லை. கிறிஸ்துமஸிலே நாங்கள் காண்கிற செய்தி அந்த செய்தி தான். எங்களோடு இருக்கிற கடவுள், எங்களை விட்டு எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை குறித்து நாங்கள் இந்த நத்தார் தினத்திலே நாங்கள் அறிந்து கொள்வோம். அதுவே எங்களுடைய நம்பிக்கையாகும், அதுவே எங்களுடைய விசுவாசமாய் இருக்க கடவுது என்று சொல்லி நான் உங்களிடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்னும் ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல போகிறேன். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதே போல கொரோனா வைரஸும் கூட வரலாற்றை பிரித்து விட்டது. கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். இப்பொழுது கொரோனாவுக்கு முன் உள்ள வாழ்க்கை அல்ல, கொரோனாவுக்கு பின்னான வாழ்க்கை. கொரோனாவுக்கு பின்னான வாழ்க்கையிலே மனிதர்கள் பொறுப்புணர்ச்சியோடு மற்றவர்களை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற புதிய ஒரு செய்தியை, புதிய வாழ்க்கை முறையை கொரோனா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2000 வருடத்துக்கு மேலாக வருடத்திலே ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த உலகத்திலே பிறந்த பொழுது கிறிஸ்துவுக்கு பின்னான வாழ்வு ஒரு வித்தியாசமான வாழ்வு. அது தேவ ராஜ்யத்தின் விளிம்பங்களை கொண்ட வாழ்வு என்ற ஒரு புதிய வாழ்க்கை முறையை அவர் கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பின்பதான வாழ்க்கை முறையிலே பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டுமோ, அதே பொறுப்புணர்வும் அழைப்பும் எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின்னதான வாழ்விலே உண்டு. தேவ ராஜ்யத்தின் கட்டியெழுப்பும் முகமான வாழ்வு. இதை குறித்து நான் இன்னும் ஆழமாக 27ஆம் தேதி அருளுரையிலே நான் கூறுவேன். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய மாடல், எங்களுடைய மாதிரி இயேசு கிறிஸ்து மாத்திரம். கிறிஸ்துவுக்கு முன் அநேகரை நாங்கள் காண்கிறோம், அநேக கதாபாத்திரங்களை வேதத்திலும் கூட நாங்கள் காண்கிறோம். அவர்களோரும் நல்ல கதாபாத்திரங்கள். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால்
எங்களுடைய மாடல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் யாராவது ஒருவரை பின்பற்ற வேண்டும், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு பின்பதான அந்த வாழ்க்கை முறையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பின்பற்ற வேண்டும். He is the model. ஏனென்றால் அவர் மாத்திரமே பாவம் இல்லாதவராய் பரிபூரணமராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களுக்கு மாதிரியை காட்டி வைத்திருக்கிறார். ஆகிய கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, முதலாவதாய் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், பயப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய தொழிலை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய நான் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்றதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜீவனுள்ள ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார், எங்கள் வீட்டிலே இருக்கிறார், எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய திருச்சபையில நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே 2021 எங்களுக்கு விடுதலை தாருங்கள், அவர் விடுதலை தருவார். நாங்கள் கேட்கும் செய்திகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் செல்லும் பொழுது அந்த விசுவாசம் ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆனால் இது முடிவல்ல, எங்களுடைய தொடர்ச்சியானது. அவர் காட்டிய அந்த வழியிலே அவருடைய மாதிரியாய் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றே எங்களுக்கு போதிக்கிறது. கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கியுள்ள வசனங்கள் சிலவற்றை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடமும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் வணங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். கூணலான மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எமது விசுவாச பிரமாணத்தின் பெற்றுறுதி அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் கண்கள் காண்பவற்றையும் காணாதவற்றையும் படைத்த அனைத்திற்கும் முந்தியவரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகின்றோம். தந்தையாகிய கடவுளால் நித்தியமாய் பிறப்பிக்கப்பட்டவரான அவரின் ஒரே புதல்வரான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றோம். அவர் இறையிலிருந்து இறையாக, ஒளியிலிருந்து ஒளியாக, மெய்க்கடவுளிடமிருந்து மெய்க்கடவுளாக உருவாக்கப்படாமல் பிறப்பிக்கப்பட்டவர். அவர் தம் தந்தையோடு ஒரே இயல்பானவர். அவர் மூலமாகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. எமக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் அவர் விண்ணிலிருந்து இறங்கினார். புனித ஆவியானவரின் வல்லமையால் அவர் கன்னிமரியாளிடத்தில் மனிதனாக பிறந்தார். நமக்காக பொந்தியோ பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். திருமறையில் முன்னுரைத்தபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் விண்ணுக்கேறி கடவுளின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். மறுபடியும் அவர் மாட்சியோடு வருகை தருவார். உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவரின் அரசுக்கு முடிவிராது. புனித ஆவியானவரை நாம் நம்புகின்றோம். அவர் ஆண்டவர், அவர் வாழ்வளிக்கின்றவர், அவர் தந்தையிடமிருந்து தோன்றியவர், தந்தையுடனும் மைந்தனுடனும் தொழுது வணங்கப்படும் மாட்சிக்குரியவர். இறைவாக்குரைப்போர் மூலம் பேசியவரும் அவரே.
ஒரே பொதுவான அப்போஸ்தலிக்க திருச்சபையை நாம் நம்புகின்றோம். பாவ மன்னிப்புக்கென்று ஒரே திருமுழுக்கு மட்டுமே உண்டென்று நாம் அறிக்கை செய்கின்றோம். இறந்தோர் உயிரோடு எழும்புவார் எனவும் இனிவரும் முடிவில்லா வாழ்வு உண்டெனவும் நாம் நம்புகின்றோம். ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி. அப்பா சுவாமி, இந்த வேளையிலும் இந்த காணொளி வழியாக உம்மை நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஆயர், பேராயர், குரு முதல்வர்கள், குருவானவர்கள் ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்துக்குள் தருகிறேன் சுவாமி. இந்த நாட்களிலும் அவர்களை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கொள்ளை நோய் தாக்குதலும் அவர்களை அண்டாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நீர் முற்றிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் உமக்கென்று செய்கிறதான ஊழிய பாதைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் உமக்கென்று எழுந்து ஓடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னுமாய் ஆண்டவரே சுவாமி, அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களில் தருகிறேன் சுவாமி. கர்த்தர் தாமே அவர்கள் நிமித்தமாய் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, எங்களுடைய நாட்டில் நிலவி வருகிறதான இந்த COVID-19 கொரோனா வைரஸை மது கருத்துக்கள் ஒப்புக்கொடுகிறேன் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. நீரே எல்லாவற்றிற்கும் தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. நீரே எல்லாவற்றையும் படைத்தீங்க தகப்பனே சுவாமி. இந்த கொரோனா வைரஸை கர்த்தாவே உமது காலடியில் வைக்கிறேன் சுவாமி. இந்த வைரஸில் இருந்து எங்களுடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஆண்டவரை நீர் பரிபூர்ண விடுதலையை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரம வைத்தியரே சுவாமி, இந்த வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலும் சுவாமி, வைத்தியசாலைகளில் ஆண்டவரே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு தந்தைமார்களையும் அது கரங்களில் தருகிறேன் சுவாமி. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து மனதில் தைரியத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் மகளே பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்க சுவாமி. இதோ கர்த்தாவே, அவர்கள் அனைவரும் கர்த்தாவே மீண்டும் ஆண்டவரே அவர்களோட குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமாய் வாழத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, எங்களுடைய நாட்டில் இந்த நாட்கள் வேலை செய்கிறதான ஒவ்வொரு வைத்தியர்களையும் தாதியர்களையும், இன்னுமாய் வைத்தியசாலையில் வேலை செய்கிறதான சிற்றூழியர்கள் தொடக்கம் ஒவ்வொருவரையும் அது கரங்களில் தருகிறேன். நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அவர்கள் யாருக்குமே அந்த கொரோனா வைரஸ் தாக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கூட ஆண்டவரே விசேஷமாக இந்த பண்டிகை நாளையும் அது கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே சுவாமி கர்த்தாவே, உம்முடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் கொண்டாடுகிறதான இந்த பண்டிகை நாட்களிலும் சுவாமி, எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும், இதோ கர்த்தாவே சப்பா எந்த விதமான குறை இல்லாதபடிக்கு நிறைவாய் இந்த நாட்களை கொண்டாடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. அனைவரையும் நன்றாக போசிங்க சுவாமி. அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாட்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. எங்களுடைய திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க சுவாமி. இன்னுமாய் கூட ஆண்டவரே சப்பா, இந்த நாட்டிலும் கர்த்தாவே உமது ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல், இந்த பண்டிகை நாளை கொண்டாட முடியாமல் மனதில் கவலையோடு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் தருகிறேன். கர்த்தர் தாமே அவர்களோடு பேசுங்க. இதுவரை மனதில் அமைதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து இந்த நாட்களை கொண்டாடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. இன்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு வாலிபர்களையும் அது கரங்களில் ஒப்பு தருகிறேன். வாலிபர்களோடு கூட இருங்க ஆண்டவரே இயேசப்பா. வாலிபர்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய உம்மை விளங்கும்படியாக அவர்கள் நடந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்ருவானவர்கள் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான ஒவ்வொரு சதிமோச நாச திட்டத்தையும்
கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உமது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன். சிறுவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. இதோ கர்த்தாவே, அவர்களை உமது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை நடத்துங்க, அவர்களுடைய பாதைகளில் கர்த்தர் கூட இருங்க. இன்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, அவங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா. இன்னுமாய் கூட ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் யார் யாருக்காக என்னென்ன காரியங்களுக்காக நான் ஜெபிக்க மறந்தேனோ ஒவ்வொன்றையும் உமது திருக்கரத்துக்குள் தருகிறேன். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிறைவாக செய்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்தி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோக தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது புனித ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெருமாட்சியோடு வருகை தரும்போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள எமக்கு வரம் தாரும். எங்கள் இடையிட்டார் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே வாரும். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித நத்தார் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த திருச்சபையினுடைய தலைவர்களின் சார்பாகவும் முகாமை குருவானவர் அருட்பணி விஎன்சி, அதே போல அருட்பணி டெஸ்மன் அவர்கள் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல 27ஆம் தேதி காணொளி மூலமான வழிபாடும் அதே போல நேரடியாக வழிபாடும் நடைபெறும். இப்பொழுது எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு 50 பேர் வழிபடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 27ஆம் தேதி அது எவ்வாறு இருக்குமோ என்று தெரியாது. ஆனால் ஆகவே நீங்கள் தொடர்ந்தும் ஆலய அலுவலகத்தை அழைத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த புனித நத்தார் காலங்களிலே கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டுடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டுடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வாழ்த்துவோம்
இப்பொழுது நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பு முகமாகவும் எங்கள் காணிக்கைகளை அர்ப்பணிக்கும் முகமாகவும் நாங்கள் சேர்ந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போமாக. அனைத்தையும் படைத்தவரே, அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவரே, வான தூதர்களால் என்றென்றும் போற்றி வணங்கப்படுகின்றவரே, அனைத்தும் உம்மிடத்திலிருந்தே வருகின்றன. உமக்குரியவற்றிலிருந்தே உமக்கு தருகின்றோம். உமது பீடத்தில் நாம் படைக்கும் இந்த கொடைகளையும் உமது சேவைக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் நாம் மனமோந்து ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஆண்டவர் எங்களை ஒரே குடும்பமாய் இணைக்கிற அவர் கற்றுக் கொடுத்த மன்றாட்டை இப்பொழுது ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அது செய்தாகிவிட்டது. அந்த செய்தி பகிரப்பட்டது. ஒரு இளம் கன்னி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதனை இயேசு என்று அழைப்பார். ஆனால் அது சம்பவத்தின் ஆரம்பம் மட்டுமே. அந்த சம்பவம் இன்னமும் முடிவடையவில்லை. அது எங்களை உள்ளடக்கிய சம்பவம். நாமும் அதன் ஒரு பகுதியாக இருக்கும் சம்பவம். எனவே நாங்கள் அந்த சம்பவத்தின் வாழ்வதற்காக வெளியே செல்கிறோம். இந்த நத்தாரில் நம்முடைய பிறக்கும் நம்பிக்கையை பற்றி சொல்லவும், இந்த காலத்தின் அன்பை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த கஷ்ட காலங்களில் அமைதியின் முகவர்களாக இருக்கவும், ஆழமான கருத்துள்ள இனிமையான பாடல்களை பாடுவதற்கு நாங்கள் அந்த சம்பவத்தின் வாழ்வதற்காக வெளியே செல்கிறோம். நாங்கள் இங்கிருந்து வெளியே செல்லும் போது கடவுள் தாமே எங்களுடன் வருவாராக. கடவுளின் அழைப்பை நாம் எதிர்பாராத புதிய வழிகளில் குறைவான குழப்பங்களுடன் எதிர்கொள்ள எங்களுக்கு சவால் விடுவாராக. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சமாதானத்தோடு சென்று எங்கள் ஆண்டவருக்கே சேவை செய்யுங்கள். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். Hallelujah.